நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு தெலுங்குல எடுக்கப்பட்ட ஜனகா ஆனால் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லயே வந்துட்டு தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான பிரசாத் வந்துட்டு புதுசா மேரேஜ் ஆன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த நபரா இருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகியுமே சொசைட்டில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏன் வந்துட்டு நீங்க இன்னுமே குழந்தை பெத்துக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பயங்கரமா செலவாகும். ஸோ நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா இவரும் இவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு இவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எது மேல போயிட்டு கேஸ் போடுறாரு, இதுக்கு நடுவில் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா அவர் அந்த கேஸ்ல வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா ஒரு நல்ல கோட்ரூம் டிராமா கலந்த ஃபீல் குட் படம் அப்படின்னே சொல்லலாம். மெயினா படத்துல இவங்க சொல்ல வர அந்த மெசேஜுமே பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டியான மெசேஜா இருந்துச்சு. தென் படத்துல வர அந்த கோட்ரூம் டிராமா சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏனோ தானோன்னு இல்லாம ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சு எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. தென் படத்துல வர காமெடி சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் எமோஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர அந்த ட்விஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ஒய்ஃப் இருந்தா இந்த படத்தை சேர்ந்து பாருங்க.